வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயுதமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயுதமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 10/8/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை. மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். நீண்ட நாட்களாக பார்ட்னர்ஷிப் தொழிலால் பிரச்சனையை சந்தித்து இருந்தவர்கள் கூட இப்போ பிரச்சனையானது முடிவுக்கு வளமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறாதவர்கள் கூட திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மேஷராசியில் பிறந்து சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக திருமண முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் திருமண யோகத்தை தரக்கூடிய தேவயானை மனம் முடித்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது திருமண யோகம் கைகூடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில வம்பு வழக்குகளை கொடுத்தாலும் நீண்ட நாட்களாக நடைபெறாத கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை, நோய் நொடிகளை தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ராசியிலேயே குருமங்களா யோகம் ஏற்பட்டு நடத்தி கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நாள்ல பல்வேறு லாபங்கள் வருங்காலத்தில் நடைபெற போகுது. இப்போ உங்களை செதுக்கிக் கொள்ள ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல ரிஷபராசிக்காரர்கள் வேலூர் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக வளர்ச்சியையும், தொழில் ரீதியாக முன்னேற்றத்தையும், தொழில் ரீதியாக புதிய உறவுகளையும் புதிய நண்பர்களையும் சேர்த்து கொண்டு வளமான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் கர்மக்காரகனாக தந்தை வழி உறவில் இருந்த பாவ புண்ணிய கணக்குகள் செயல்படக்கூடிய நேரத்தில் விதி பயனாக சில வம்பு வழக்குகளும் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அவற்றையெல்லாம் குரு பலத்தால் வென்று காட்டி விரய செலவு செய்தாவது வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கேந்திராதிபதி தோஷத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய உங்க 12ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்துல கடகராசிக்காரர்கள் திருப்பதி அடிவாரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கணும். திருப்பதி செல்பவர்கள் முதலில் கீழ் திருப்பதியில் அருள்பாலிக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை வணங்கணும். படுத்த பெருமாள் அவர்தான். அவரை வணங்கும் போது உங்களுடைய பித்ரு கர்மா, மாதுரு கர்மா என்னோட கர்ம வினைகள் தீர்ந்துரும். மேலே போய் நின்ற பெருமாளாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானை வணங்கும் போது உங்க வாழ்க்கையில் புதிய முயற்சிகள் செயல்பட்டு வருமானம் பெருகி வாழ்க்கையில் இனிமை நடைபெறும். அதனால் திருப்பதி அடிவாரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை இன்னைக்கு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். பயணத்தின் மூலியமாக வெற்றி, பயணத்தின் மூலியமாக மாற்றம், பயணத்தின் மூலியமாக வளமான வாழ்க்கை என்று பயணத்தால் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்துல சிம்ம ராசிக்காரர்கள் மைசூரில் அருள்பாலிக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி, இந்த சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு சிறப்பு உண்டு. யாருக்கெல்லாம் சிம்ம ராசியாக பிறந்து வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதை தெரியல, எனக்கு எந்த ரூட்ல போறதுனே தெரியல அப்படின்னு இருந்தீர்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரியை போய் வழிபடும் போது அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காண்பதற்கான வாசல் திறக்கும். இன்றைய நாளில் மைசூரில் அருள்பாலிக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக
உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார். தனக்காரகனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு வாய்ப்புகளை வழங்க காத்திருக்கிறார். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், வாழ்க்கையில் சில தடைகள் இருந்தாலும் தடைகள் எல்லாம் தாண்டி வெற்றி காணக்கூடிய, வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இந்த நாள்ல. கன்னி ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பவழவர்ண பெருமாளை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் வருமானம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, துலா ராசியை பொறுத்தவரை ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் சில மன வருத்தங்களையும் தந்தாலும், குடுக்கல் வாங்கலில் சில பொறுப்புணர்ச்சியோடு கூடிய வருத்தத்தை தந்தாலும் அவற்றை எல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். விரைய செலவு நிறைய செஞ்சிட்டோமே, இப்போ அதெல்லாம் இப்படி சரி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு தோணினாலும், அதாவது இங்க என்ன விஷயம்னா, புத்தி போன பிறகு சொத்து வராது. சொத்து இருக்கும்போது புத்தி செயல்படணும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் புத்தி காரகனாக இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை மனசில் நினைச்சிட்டு தோப்புக்கரணம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் விரைய செலவு செய்தாவது நண்பர்களை, உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம். விரைய செலவு செய்யுங்க, ஆனா அந்த விரைய செலவு மூலியமாக உங்க வாழ்க்கையை செதுக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா பல்வேறு சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. சிக்கல்களை எல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நாள்ல. விருச்சிக ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய, மருதமலையில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாசல மூர்த்தி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. தனுசு ராசிக்கு பல விஷயங்கள் லாபகரமா நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளால் பின்னப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் உறவுகளை நீங்க மதிக்க மாட்டீங்க. நண்பர்களை மதிக்கும் அளவுக்கு உறவுகளை மதிக்காமல் இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையையும் ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தனுசு ராசி. உறவுகளை பேணுவதற்கு, கொஞ்சம் உறவுகளை அனுசரித்து செல்வதற்கு தயாராகுங்க. இந்த நல்ல நாளில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் திடீர் யோகத்தையும் உறவுகளோடு நல்ல இணக்கமான போக்கின் மூலியமாக லாபம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காற்றழிக சிங்க பெருமாள் என்று சொல்லக்கூடிய சிங்க பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. மகர ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சில குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்தாலும், சில அழுத்தங்கள் இருந்தாலும், சில மன வருத்தங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்காக நல்ல நண்பர்களை சந்திப்பது, உயர் அதிகாரிகளை சந்திப்பது என்று சந்திப்புக்கு ஏற்ற நாளாக செயல்படும் போது இன்றைய நாள் சந்திப்பின் மூலியமாக வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான பாதை வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாயகி மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது உயர் அதிகாரிகளின் தொடர்பு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களை, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கும்பராசிக்கு இன்று சந்திராசிரமம் இருக்குது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும், ஜென்ம சனி காலத்துல நீண்ட நாட்களாக தீராத கடன் தீராமல் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல சதய நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சக்கர தாழ்வார மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக, சந்திராசிரமந்து நீங்கி பலமான வாழ்க்கை வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மீனராசிக்கு சந்திர பகவான் சுக்கிரன் மனையேறி பயணம் செய்வது, உங்க ராசியிலேயே சுக்கிர பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசியாக இருப்பதால் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. பல்வேறு வாய்ப்புகள் உங்கள் வாசல் தேடி வரும். குடுக்கல் வாங்கல் பிரச்சனையானது தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீண்ட நாட்களாக வராத கடன் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு விஷயமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கீழ்த்திருப்பதி திருச்சானூரில் அருள்பாலிக்கக்கூடிய அலமேலு மங்கைய மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சஷ்டி விரதம்.
இந்த சஷ்டி விரத நாள்ல, வளர்பிறை சஷ்டி நாள்ல திருச்செந்தூர் சென்று, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கடல்ல குளிச்சுட்டு, நாடி கிணறுல குளிச்சுட்டு, ஒரு பச்சை வேட்டி கட்டிக்கிட்டு, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை, பச்சை பட்டு சாத்தி அர்ச்சனை செய்து கொண்டு வரும்போது, வருமானம் பெருகி குடும்பத்தோடு கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை திருச்செந்தூர் ஆண்டவர் வழங்குவார். இந்த நல்ல நாள் அனைவரும் திருச்செந்தூர் முருகனுடைய அருளாசி கிடைக்கப் பெற வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.